ஆதிகால மனிதன் வசிப்பிடமாக இருந்த குகைகள் இயற்கையின் அதிசயங்களில் ஒன்று. அது போன்ற அதிசயமும் ஆச்சரியங்களும் நிறைந்த குகை ஒன்றை பற்றி இப்போது பார்க்கலாம். மிகப்பெரிய குகை, அதனுள்ளே வேகமாக ஓடும் நதி. இது ராஜாராணி கதைகளில் வரும் கற்பனை இடமல்ல. வியட்நாமில் உள்ள சாங்டூங் என்ற இந்த குகை உலகின் மிகப்பெரிய குகை என அறிவிக்கப்பட்டுள்ளது. லாவோஸ் நாட்டை ஒட்டி உள்ள எல்லைப் பகுதியில் சாங்டூங் குகை அமைந்துள்ளது. இதனை ஹோகான் என்ற ஒரு உள்ளூர்வாசி கண்டுபிடித்தார். பூமிக்கு அடியில் ஓடும் நதியின் இரைச்சல் அச்சத்தை ஏற்படுத்துவதால் இங்கு வர மக்கள் அச்சம் தெரிவிக்கின்றனர். பிரிட்டனை சேர்ந்த குகை ஆராய்ச்சியாளர்கள் 2009ஆம் ஆண்டு இந்த குகையை கண்டறிந்து அறிவிக்கும் வரை வெளி உலகிற்கு இது குறித்து தெரியாமலேயே இருந்தது. ஹாவர்ட் மற்றும் டெப் லிம்பர்ட் தலைமையில் இங்கு 4 நாள்கள் நடத்தப்பட்ட ஆய்வு மிகப்பெரிய கால்சைட் சுவர் குறுக்கிட்டதால் தடைப்பட்டது. ஆகையால் இந்த சுவர் கிரேட் வால் ஆஃப் வியட்நாம் என போற்றப்படுகிறது. இந்த சுவரின் மறுபுறம் என்ன இருக்கிறது என்பது தெரியாது. இதற்கு முன்னதாக உலகின் மிகப்பெரிய குகை என அறியப்பட்ட ஃபாங் நா குகையை விட இந்த சாங்டூங் குகை 5 மடங்கு பெரியது என இந்த ஆய்வுக்குழு அறிவித்தது. இந்த குகையின் உள்ளே இருக்கும் பெரிய அறை போன்ற பகுதி 9 கிலோமீட்டர் நீளமும் 200 மீட்டர் உயரமும் 150 மீட்டர் அகலமும் கொண்டுள்ளது. ஒரு நகரமே இங்கு இயங்க முடியும். இந்த குகையிலிருந்து வெளியேறும் வழி 2010ஆம் ஆண்டுதான் கண்டுபிடிக்கப்பட்டது. குகையின் சுவர்களில் இயற்கையாகவே ஒரு பேஸ்பாலின் அளவிற்கு முத்துக்கள் பதிக்கப்பட்டது போன்ற தோற்றம் உள்ளது. கடந்த ஆண்டு முதலில் ஒரு சுற்றுலா குழு இந்த குகையின் உள்ளே 1 வார காலம் தங்கினர். சாங்டூங் சுமார் 25 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு மலையின் அடியில் ஓடி வரும் நீரின் வேகத்தால் சுண்ணாம்பு கற்கள் உடைந்து இந்த குகை உருவாகி இருக்கலாம் என கருதப்படுகிறது. BBC செய்தி நிறுவனம் இதனை உலகின் மிக அழகிய குகை என அறிவித்துள்ளது. இது தவிர வியட்நாம் நாட்டில் சுமார் 150 குகைகள் இருப்பதாகவும் அவற்றில் பல நுழைய முடியாத நிலையில் உள்ளதாகவும் கூறப்படுகிறது. புதிய தலைமுறைக்காக ராஜராஜேஸ்வரி.